following, first of all, Bijime Salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. First of all, I call my dear friend Mufiz Atai to co-grab this program. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Before starting the program, I invite our friend Umar Farooq Atai to welcome our Chief Dignity. Our Chief Dignity social activities in Kampang. Jana Dastakir Sahib, welcome sir, welcome you to our beautiful premises. It's a perfect time to start the prayer. Squad, take position. Attention. Sanatis. Attention. Sanatis. Attention. First of all, I call Samad Atai to recite the behind verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى. Translation of the Divine verses. وَالنَّجْمِ إِذَا هَوَى, by the star when it goes down. مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى, your companion is neither astray nor being misled. وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَى, nor does he say of his own desire. إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى, it is no less than inspiration sent down to him. عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى, he was taught by one mighty in power. صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah Samad Atai, may Allah will increase in his reciting talent. Ameen. Next, I call our Atai Arabic College singing group, Mr. Syed Umar Atai, Afnan Atai, and Basit Atai to sing the Tamil Taivaltu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alaikum salam wa rahmatullahi wa barakatuh. நீராடும் கடலுளுத்த நிலமடந்த கெடிலுலகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனவும் அது சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழலங்கே தமிழலங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah guys. Next, I call our Hafil Tahir Hafza to give the motivation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. புகழ் அனைத்தும் ஏகவல்லோன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள் அளிக்கா ஆகா அரண் என்றார் வள்ளுவர். கல்வி என்பது உன் பகைவரால் வெல்ல முடியாத ஒரு ஆயுதம். உன் பகைவரை வீழ்த்துவதற்கு கல்விதான் நமக்கு வேணுங்கிறாரு வள்ளுவர். அது ஒன்று இருந்தால் போதும், வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போயிடலாங்கிறாங்க பல பெரியவர்கள். பிறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம். நமது இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன பையன் பிறக்கிறாரு, அவரை போய் ஸ்கூலில் போய் சேர்க்கிறாங்க. வறுமையுடைய அந்த குடும்பம், அந்த பையன் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வர்றாரு. அவர் படிக்கிறதுக்கு அவர் தான் உழைக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க. மார்க் எடுக்கின்ற பொழுது எல்லாத்தையும் போல சரிசமமான மார்க் எடுக்கிறார். அதிகமான மார்க் எடுக்கிறது இல்லை. ஆசிரியர் கேட்டாரா, எப்பா நீ நல்லா படிக்கிறியே, நீ நல்லா விளங்குறிய, நீ என்னப்பா மார்க் இவ்வளோ கம்மியாக எடுக்கிற, எல்லாத்தையும் போல 10ஓடு 10 இருக்கிறியே, 100ல் 1 நீ வர வேண்டாமான்னு கேட்குறப்ப அந்த பையன் சொன்னாராம், சார் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், 10 மணி வரைக்கும் படிப்பேன், அதுக்கு மேலே என்னை படிக்க விட மாட்டாங்க சார்ன்னு சொன்னாராம். உடனே வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவனை நாங்கள் படிக்க வைக்கிறோம்,
அதில் அவன் படித்தா படிக்கட்டும் அப்படின்னு 10 மணிக்கு வரைக்கும் தான் நாங்கள் படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சார் கேட்குறாரு, என்ன காரணம் கேட்குறப்ப அந்த பையன் சொன்னாராம், சார் 10 மணிக்கு மேலே நாங்கள் படித்தோம் அப்படின்னா என்னுடைய வீட்டில் மண்ணெண்ணை இதை ஊற்றி தான் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிச்சத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான், மண்ணெண்ணெய் தீர்ந்து விடும். மண்ணெண்ணெய் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு சோறு போடுவதற்கு எங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் இருக்காது சார். அதனால தான் எங்களை என்ன பண்ணுவாங்க, 10 மணிக்கு மேலே என்னுடைய தாய் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் கண்கலங்கி சொன்னாரா, எப்பா உனக்காண்டி மண்ணெண்ணெயை நான் வாங்கி தரேன், நீ நல்லபடியாக படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வீட்டில் 10 மணிக்கு மேலே அந்த மாணவர் படிக்க ஆரம்பிப்பாராம். சில நேரங்களில் மண்ணெண்ணெய் தீருகின்ற பொழுது ரோட்டிலே வெளிச்சம் ஏற்படுகின்ற சில வெளிச்சங்களை வைத்தும் நிலாவின் ஒளியிலும் படித்து வந்தார். கடைசியில் அவர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய இன்ஜினியரா மாறி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜினியரா படிச்சாரு. கடைசியில் அவர் சென்னை MIT காலேஜில் இன்ஜினியர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெல்லியில் போய் பைலட்டாக நம்ம போகலாம், பைலட் இன்ஜினியராக நம்ம போகலான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சேர்றாரு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் 250 பேர் அவரோடு போட்டியிடுகிறார்கள். 250 பேரில் 8 பேரை எடுப்பாங்க. இவர் 9வது ஆளாக செலக்ட் ஆகிறார். சரி, அந்த 8 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா நீ ஜாயிண்ட் ஆகிக்கலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, அன்னைக்கு பார்க்க எல்லாத்துக்குமே மெடிக்கல் ப்ராப்ளம் நல்லபடியாக இருக்குது. உடனே இவர் நிராகரிக்கப்படுகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படித்தோமே, நம்ம இந்த நிலைமைக்கு நம்ம ஆக்கப்பட்டுட்டோமேன்னு சொல்லி கங்கையாறுகிட்ட அங்கே குளித்து விட்டு சோகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு ஆசிரமத்திலே சுவாமி ஒருவர் இருக்கிறார். அவரை போய் பார்க்கிறாரு. அப்போ அங்கே சுவாமி என்ன பண்ணுறாரு, பகவத்கீதையை திறந்து ஒரு வரியை அவருக்கு காண்பிக்கிறார். துன்பத்திற்கு நீ துன்பம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வரியை தன்னுடைய ஆழ மனசில் பழகிறார். படித்து கடைசியில் அவர் ராக்கெட்டுடைய அந்த ஏவுகணையின் கம்பெனிக்குள்ளே போய் நுழைகிறார். அங்கே போய் அவரே என்ன பண்ணுறாரு, பல ராக்கெட்டுகளை டிசைன் பண்ணுறாரு. பலவிதமான சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு SLV-3 ராக்கெட்டை இந்தியாவில் முதலில் அவர் வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் பொக்ரானில் நடத்திய அணுகுண்டு சோதனை உலகத்தையே அது ஆச்சரியப்படுத்தியது. கடைசியில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வல்லரசு தலைவரை போன்று உருவம் எடுக்கிறார். அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாமை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சாதனை படைச்சாருன்ட்டு அவங்க கூறுறாங்க பெரியவங்க. அவர் பொக்ரான்ல போய் அணுகுண்டு சோதனை நடத்தியது பெரிய விஷயம் அல்ல. ஊனமற்ற குழந்தைகளுக்கு அழகிய கால்கள், செயற்கை கால் உருவிகளை அவர் செய்து கொடுத்தது அவர் பண்ண சாதனை அல்ல. பல ராக்கெட் ஏவுகணைகளை இந்தியாவிற்கு வடிவமைத்து கொடுத்தது அவர் படித்த சாதனை அல்ல. சாதாரண மீனவர் குடும்பத்தில் பிறந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக மாறினாரே, அதுதான் டாக்டர் APJ அப்துல் கலாம் பண்ண மிகப்பெரிய சாதனை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அவர் படிச்சது என்னமோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல, ஆனா அவர் படிச்சு முடிச்சு உலகத்திற்கு முன்னால் பேசி காண்பித்தது எல்லாம் CBSE போன்ற பெரிய பெரிய ஆங்கிலம் ஸ்கூல்களில் தான் அவர் போய் பேசி காமிச்சார். உலகத்துல பிரசிடெண்டா இருக்கிறப்ப அவரை அழைக்கிறாங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல அவர் போய் பேசுறப்ப அங்க ஃபுல்லா ஆங்கிலத்துறையவர்கள் நிற்கிறாங்க. அங்க போய் நம்மளுடைய தமிழை எடுத்து உதைக்கிறார். அவர் சொன்னாரு, புறநானூரில் கணியன் பூங்குன்றனார் இப்படி கூட பெறுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாக சொன்னார் என்று தமிழை அத்தனை ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் எடுத்து வருகிறார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவாராம், நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு நீ சொல்லாதப்பா, உலகத்தில் உன்னை யாரும் எடுத்து மதிக்க மாட்டாங்க, உன்னை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, நீ ஜெயிச்சிட்டு சொல்லு, உன்னை உலகமே அன்னார்ந்து பார்க்கும் என்பதாக டாக்டர் APJ அப்துல் கலாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒரு அழகிய ஒரு கருத்து சொல்றாரு, ஒரு நல்ல புத்தகம் என்பது 1000 நண்பர்களை விட மிகச்சிறந்தது. இதுவே ஒரு 1000 புத்தகங்கள் ஒரு நண்பனை விட உனக்கு மிகச்சிறந்தது என்பதாக டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறி இருப்பவங்க உலகத்தினுடைய கடை கோடியில் இருந்து தான் உருவாகுகிறார்கள். இப்படியே நம்மளுடைய இடத்துல எடுத்து பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க. அவங்க மக்காவிலிருந்து விரட்டி அடிக்க போகும்போது மக்காவை அப்படி திரும்பி பார்த்தாங்களாம். அவர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா?
என்னையா மக்காவை விட்டு விரட்டி அடிக்கிறீர்கள், நாளை இந்த மக்காவில் நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா போனாங்க. விரட்டி அடித்த முஹம்மது ரசூலுல்லா, விரட்டி அடிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லா மீண்டும் மக்காவிற்கு வருகின்ற பொழுது மக்கத்து அரசராக வந்து நின்றார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நமக்கு எடுத்துரைக்கின்ற பாடங்களை பெரியவர்கள் இப்படி சொல்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமா, விடாமுயற்சியும் கல்வியும் உங்களுக்கு வேணும். கல்விங்கிறது 2 வகை இருக்குங்க. ஒன்று தெரிந்திருப்பது ஒரு வகை கல்வி என்றால், யாருக்கு தெரியும் என்று தெரிந்திருப்பது மற்றொரு கல்வி. ஒரு மாணவர் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. அவர் எல்லாரும் மாதிரி நல்லா படிக்க மாட்டார். எக்ஸாமில் எடுத்தாலே முட்டை மார்க்கு, அதாவது தெரிஞ்சது கூட எழுத மாட்டாராம், முட்டை மார்க்கு தான் எடுத்து வைப்பார். அவர் சொல்கிறாரு, என் கூட படித்தவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க, அவங்க எக்ஸாமில் எடுத்தாலே 100க்கு 100 மார்க் எடுப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லா படித்ததுனால ஒரு நிறுவனத்தில் போய், ஒரு கம்பெனியில் போய் பெரிய பெரிய இன்ஜினியராக அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய இன்ஜினியராக போயிருக்கிறாங்க. நான் வெறும் முட்டை மார்க்கு தான் எடுப்பேன். நான் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருந்தேன் என்றார் டாக்டர் பில்கேட்ஸ். அவர் தான் அந்த கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் அவர் கூட படித்த 100 மார்க் மதிப்பெண்கள் எடுக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அதில் மிகப்பெரிய இன்ஜினியராக இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு அவர் ஓனராக இருக்கிறாரு. சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னாராம், இவர்களெல்லாம் ஒரு கல்வி, நான் எல்லாம் வேறொரு கல்வி. தெரிந்திருப்பது ஒரு கல்வி என்றால், யாருக்கு தெரியும் என்று தெரிந்திருப்பது மற்றொரு கல்வி என்பதாக டாக்டர் பில்கேட்ஸ் இந்த உலகத்திற்கு எடுத்து ஒதுகிறார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாமும் வாழ்க்கையில் முன்னேறியவர்களுடைய அந்த திறமைகளையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மன உறுதியாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. MashaAllah, what an incredible speech. May Allah will increase in your speaking talent. Ameen. It's a time to tamkin. Flag salute. Order. India is my country. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always try to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperity so long. Life my happiness. Jai Hind. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Thank you, Mr. Tai. Next, I call Tawfiq as I to give the hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனிமையான காலை பொழுதினில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பொன்மொழி என்னவென்றால், சிறுவர்களை நேசிப்போம். இருக்க எல்லா சிறுவர்களும் விளையாட்டு பிள்ளையாகவே இருப்பாங்க, குறும்பெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள் மேல் நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க. சொல்கிறாங்க, அபா ஃபதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ஹரஜ அலைனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபா ஃபதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எங்கள்கிட்டருந்து ரசூலுல்லாஹ் வெளியேறி போனாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியுமா? வ உமாமத் பின்த் அபில் ஆஸ் அலா ஆதிகிஹி ஃபஸல்லா. அபுல் ஆசுடைய மகள் உமாமாவை தோளில் சுமந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்தார்கள். ஃபைதா ரகஅ வலஅ. அவர்கள் ருக்கு செய்தார்கள் என்றால் அந்த குழந்தையை கீழே வைத்து விடுவார்கள். இதா ரஃபஅ ரஃபஅஹா. மேலும் திரும்பி பழைய நிலைக்கு வருவார்கள் என்றால் அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். ஆக இந்த ஹதீஸில் நமக்கு புரிய வருவது என்னவென்றால், மிகப்பெரிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வேலைகள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன குழந்தையின் மீது நம் அன்பை காட்ட வேண்டும். தொழுகையிலும் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு நம் அன்பை காட்ட வேண்டும் சொல்கிறார்கள். குழந்தை என்பதே
நம்மளை பார்த்து தான் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும். நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறாங்க, அதை பார்த்து நம்மளது கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நல்ல வழிக்கு அடைய வேண்டுமானால் அவளுக்கு நம்ம அன்பை காட்ட வேண்டும். அப்படி அன்பை காட்டினால் மட்டும்தான் அவர்கள் நல்ல வழியை அடைவார்கள். ஆகவே சிறு குழந்தையின் மீது நாம் நேசிப்போம் என்பதாக உறுதி கொண்டு வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Tawfiq Tayi. Thank you. Our other Arabic College and VA Training Academy had achieved with a shield. Nare Takbir, Nare Takbir, Nare Takbir. Next program, last but not least, squad take question. Attention. Stand it is. Attention. Stand it is. Attention. I call our singing group of Atai to sing the national anthem. Jana Gana Mana Adinayak Jaya He Bharat Bhaka Vidhata Punjab Sindh Gujarat Maharashtra Utkal Banga Vindhya Himachal Yamuna Ganga Uchchal Daladi Taranga Jab subh naame jahe जब सुबह आशीष माहे काहे जब जय कादाम जन गण मंगल नायक जय हे भारत भाग विधाता जय हे जय हे जय हे जय 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 हे अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. Squad, abort turn. Ascend it is first.